ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசன்பர்க் ட்ரேடிங் கம்யூனிட்டி. நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம்னா சென்சார் டெக். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி ஸ்டாக்ஸு, சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்குது. பட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா போன மந்த்து, அதாவது ஜூன் மந்த்து நல்லா பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இப்போ ஜூலை மந்த்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்ஸு, நல்ல ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட். 2015, அடுத்தது பார்த்திங்கன்னா 2018, 2021, அடுத்தது 2024. இந்த இயரில் பார்த்தீங்கன்னா அதோட ஹையை டச் பண்ணி கீழே வந்திருக்கு. இந்த மந்த், அதாவது 2024 ஜூன் மந்த்து தான் இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குது, இது யூஸ் பண்ணிக்கோங்க. அதே தான் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் பாருங்கள், நல்ல பிரேக் அவுட்டு. ஆக்சுவலாக இந்த இடத்துல கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும். இந்த கன்சாலிடேஷன் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போது ஒரு என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் இந்த கன்சல்டேஷன் கீழே ரீட்ரேஸ் ஆகிறது கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்படி போகிறப்ப இந்த லோவில் எடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இங்கே கீழே வைங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் வைங்க. இது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இது ஒரு லாங் டேர்ம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். 100%னா இப்போ 750 இருக்குன்னா ஒரு 1500 சம்திங் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ஸ்டாக் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹரிகன் சூப்பர் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்டாக்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2023 நவம்பர் மந்த்லேயே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பட் ஏன் நான் இப்போ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆனாலுமே ஒரு கன்சாலிடேஷன் போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த கன்சாலிடேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1, 2, 3, அதாவது தேர்ட் ஸ்விங் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆச்சுன்னா இங்கே என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த லோ என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த லோ கீழே வச்சுன்னா என்ட்ரி எடுங்க. என்ட்ரி எடுத்து வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆக்சுவலாக நீங்கள் நல்ல ஒரு சேஃபஸ்ட் பிளேயர்னால் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனிச்சுன்னா என்ட்ரி எடுங்க. இது அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். பட் லாங் டேர்மில், ஷார்ட் டேர்ம்ஸில் நீங்கள் ஒரு 5% வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ப்ரீவியஸ் டே லோ கேண்டிலை வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். தேங்க்யூ.